ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இர்சா கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து நம்மளுக்கு ஃபுட்டு ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது கம்மியாகவே இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுட் ஃபார்ம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, போன வீடியோவில் நான் ஒரு வில்லேஜர் ப்ரீடர் கட்டியிருந்தேன். அதை வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்க த்ரோ பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கேரட்டு நம்ம கைக்கு வந்துடுச்சு. அதை தூக்கிட்டு வீட்டில் வச்சிட்டேன். எப்படி நம்ம ஐடியா அதுக்குள்ளாட்டி பார்த்தா நைட் அடிச்சு போங்கடா டே பைத்தியக்காரங்களா. அதுக்கப்புறம் தூங்கிட்டு எந்திரிச்சு வேறு என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கணும். வேறு என்ன வேலை? அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜர் ப்ரீடரில் கொஞ்சம் வில்லேஜர்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். கஷ்டப்பட்டு தான் ஆட் பண்ணல, கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம அயன் ஃபார்ம் வழக்கம் போல் தான் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் எப்படி சொல்கிறது, நிறையவே அயன் கொடுக்குது. அதை நம்ம எடுத்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வில்லேஜர்லாம் ஒரு நாள் என்ன ட்ரேட் பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, உட்டு எடுத்துக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஷவல் செய்கிறதுக்கு தேவைப்படுது. ஷவலை செஞ்சுட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா மண் வெட்ட போகிறோம். நான் ஒரு வெளி இடத்துல பார்த்திங்கன்னா கட்டலான்றேங்க. அது பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது போக போக சொல்கிறேன் உங்களுக்கே புரியும். நான் என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு. அதனால் நம்ம செஞ்ச ஒரு ஷவல் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக தேவைப்படும், நம்மளோட செஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்குவோம். சரி, எதுக்கும் தேவைப்படும், அதனால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எங்கடா அயன் ஷவலே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ 1 2 3 4 5 6 நம்ம எதுக்கு எண்ணுறோம் அதெல்லாம். சரி வாங்க கைஸ், அப்படியே நம்ம மண்ணை வெட்டிக்கிட்டு இருக்கோம். மண்ணை வெட்டினதுக்கப்புறம் ஷவல் எப்போ உடையுன்னு தெரில. போன வீடியோவில் ஒரு ப்ரீடர் கட்டினோம் இல்லையா, அந்த ப்ரீடருக்குள்ளேருந்து வந்த வில்லேஜர் தான் எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அவன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜர் ப்ரீடர் இன்னமும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அவனுங்க வில்லேஜர் பேபி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம வில்லேஜில் இப்போ பழையபடியே நிறைய வில்லேஜர் வந்துட்டானுங்க. அவனுங்களை வச்சு நம்ம சில வேலைகள் ஃபுட் ஃபார்ம் அப்படிலாம் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். இப்போ செய்கிறது ஆட்டோமேட்டிக்கும் இல்லை, செமி ஆட்டோமேட்டிக்கும் இல்லை, நம்மளாவே போட்டு நம்மளாவே அறுவடை பண்ணிக்கிறது தான். அந்த ஃபார்ம் ரெடி பண்ண போகிறேன். நான் கேரட் தான் இப்போதைக்கு என்கிட்ட நிறையா இருக்குது. அதனால் நான் கேரட் ஃபார்மே ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ இந்த அயன் ஃபார்மில் என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபர்டைல் சாயில் ஏதாச்சும் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அயன் கோலம் ஸ்பான் ஆக மாட்டோம். அப்படின்னா நம்ம அந்த லாவா இருக்கிற சைடு வச்சு ஃபர்டைல் பண்ணி விட்டா அயன் கோலம் அந்த சைடு ஸ்பான் ஆக மாட்டானுங்க. அப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகும். இப்போ போர்டெலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கேரட் நிறைய பார்த்தேன். எல்லாம் எப்படி கிடச்சிதுன்னா வில்லேஜர் த்ரோ பண்ணும் போதே அவன்கிட்ட கொஞ்சம் பிடுங்கலை. அப்படியே நம்ம இன்வென்ட்ரிக்கு வந்துருந்துச்சு. அது எப்படியோ தெரியாமல் போட்டுட்டோம் போல் உள்ளே இருக்குது. அதை போயிட்டு நான் திருடிட்டேனுங்கிறேன். இப்போ வாட்டர் பக்கெட் தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் மக்களே, வாட்டர் பக்கெட் இருந்தால் தான் அந்த ஃபார்முக்கு தண்ணி போகும். தண்ணி அதுவாகவே போய்க்கும். மைன்கிராஃப்ட் தண்ணியை ஊற்ற தேவையில்ல, செடிக்கலாம் அதுவாகவே போயிட்டு நம்ம வேலையை மிச்சம் பண்ணும். நம்மளுக்கு அறுவடை பண்ணுறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே வேலை இல்லை நண்பர்களே. நான் இப்போ மரம் வெட்ட போயிட்டுருக்கிறேன். மரம் வெட்டணும். ஃபென்ஸு செய்யலான்ட்ருக்கேன். ஃபென்ஸு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு மக்களே. என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா நான் வெளியே போடலான்ட்டு இருந்தேன். வெளியேனா நம்ம வீட்டுக்கு வெளியே வில்லேஜுக்குள்ளே போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வில்லேஜுக்குள்ளேயே போடலான்ட்டு இருக்கேன். வில்லேஜுக்குள்ளே இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லை. ஐயோ, மாற்றி சொல்கிறேனே, உங்களுக்கே புரியும், எனக்கு சொல்ல தெரில. சரி விடுங்க. நம்ம இப்போ மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். மரம் வெட்டினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்டிக்காக மாற்றி ஃபஸ்ட்டு பிளாங்காக மாற்றி அடுத்து ஸ்டிக்காக மாற்றி அதுக்கடுத்து கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு
அதை வந்து ஃபென்ஸாக மாற்றணும். நான் ஒரே அடியாக வந்து ஃபென்ஸாக மாற்றணும்னு சொல்லிட்டேன். சரி, நான் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து வந்து நம்மளுக்கு நிறைய சாப்ளிங் தேவைப்படுது. சாப்ளிங் எதுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வில்லேஜில் பக்கத்துலேயே வந்து வுட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஃபாரஸ்ட்டுக்கு போய் தான் நானே மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்ளிங் எடுத்து நம்ம வில்லேஜ்லேயே பிளான் பண்ணி வச்சுருவோம். அந்த ஒரு ட்ரீலேருந்து நிறைய சாப்ளிங் கூட கிடைக்கும். ஒன்றில் 4 கிடச்சிதுன்னா அப்போ 4ல் எத்தனை கிடைக்கும்னு பார்த்துக்குவாங்க. அதை வச்சே பண்ணி ஒரு வில்லேஜை காட்டாக மாற்றிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பிளாங்க்கு எல்லாம் எடுத்து நான் மாற்றி வச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கிராஃப்டிங் டேபிள் வீட்டில் ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது. டெசர்ட் வில்லேஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர் வீட்டுக்குள்ளேயே வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சுருப்பானுங்க. ஆனால் நார்மல் பிளெயின்ஸ் வில்லேஜில் வந்து அப்படிலாம் கிடைக்காது. சரி, ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு போய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இவங்ககிட்ட என்ன இருக்குது, ஃப்ராஸ்ட் ஒர்க்கர் 2 அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நான் என்ன மேக்மாலியோட நடக்கிறேன். சரி விடுங்க, இவன் வந்து வேலையை விட்டான் போல் இருக்குது. சரி, ஏதோ ஒன்று நம்ம மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணினாட்டி அவன் தப்பிச்சு ஓடிடுவான். தப்பிச்சு ஓடினானா நம்மளுக்கு தான் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாயிரும். சரி, ஏதோ ஒன்று நம்ம இந்த ட்ராப் டோரை மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஏதாச்சும் ஒரு பிளாக் வேணும், அப்போ தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ராப் டோர் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் எடுத்துகிட்டு வைப்போம். எடுத்துகிட்டு வச்சா அவன் வேலையை எடுப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ வேலையை எடுத்தானோ இல்லையா, எவன்டா எடுத்தான்? வேலை எடுக்கிற மாதிரியே தெரியலையே. நீ எடுக்கலைனாட்டி இவன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டி. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லலாம் வேணாம், ஃபஸ்ட்டு இவன் வேலையை எடுக்கிறானான்னு பார்க்கலாம். அவன் வந்து இப்போ எடுக்கிற மாதிரியே தெரில, அதனால் நான் இன்னொருத்தன்ட்ட போய் வச்சிட்டேன். இப்போ அவனும் வேலையை எடுக்க மாட்டேங்கிறான்டே. இப்படிலாம் வேலை எடுக்காமல் வச்சிங்கன்னு பார்த்துக்கோங்களே, அதுக்கப்புறம் போட்டு தள்ளிடுவேன். இப்போ ஒருத்தன் வந்தால் பக்கத்தில் இருந்தால் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வந்து நம்ம வில்லேஜர் ப்ரீடருக்குள்ளே தான் நடக்க வேண்டியது. ஆனால் வெளியே வில்லேஜர்கிட்ட நடந்துட்டு இப்போ வேலையை எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் டச். ஓ காய்ஸ், சில்க் டச் கிடச்சிருக்கு. இப்போ என்ன சொல்கிறது, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதை வாங்கியே ஆகணும். எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அப்படியே வாங்கணும், கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இப்போ நிறைய ஸ்டிக்கை எடுத்து ஃப்ளெச்சர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஸ்டிக்கை கொடுத்தா நம்மளுக்கு எம்ராய்டு தருவானுங்க. எத்தனை 7 எம்ராய்டு ஒரு புக்கு கொடுத்தா தருவான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டக்குன்னு இன்றைக்கி முடிகிறக்குள்ள மைண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி முடிகிறக்குள்ளாட்டியும் போயிட்டு வாங்கிட வேண்டியது தான். எப்படிரா ஸ்டிக்கு, எங்கள் ஸ்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபென்ஸு செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டிக்கு செய்கிறக்கே யூஸ் பண்ணிடுவேன் போல் இருக்கு. நாளைக்கு வந்துடுச்சுன்னா என்ன சொல்கிறேன், அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னா இவன் வந்து ட்ரேடை மாற்றிடுவான். நம்ம அதுக்குள்ளாட்டி போய் வாங்கி வச்சிடணும். இப்போ இவன்கிட்ட இருந்து ஸ்டிக்கு வாங்கிட்டு வாங்கடா இன்னும் நிறைய வேணுமே. ஓனோ கைஸ், ஸ்டிக்கு வேறு கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, ஓனோ கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த சில்க் டச் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இப்போ வாங்குறதுக்கு வந்து 7 எம்ராய்டு தேவைப்படுதாம்மா. 7 எம்ராய்டு. அவனை வந்து ஜாம்பி வில்லேஜர் ஆக்குனா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, நம்ம அதை பற்றி பேசாமல் இப்போ ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் போடுற வேலையை பார்ப்போம். இந்த இடத்துல கேப் விட்டுக்குவோம், ஏன்னா டோர் இருக்குது. அதனால் பின்னாடி ஒரு பிளாக் வச்சுட்டு அப்படியே வச்சா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு கரெக்டாக ஃபில் பண்ணால் வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கடா வாட்டர் பக்கெட்டு, இது வாட்டர் பக்கெட் எடுத்து கரெக்டாக நடுவில் பிளான்ட்டில் வைக்கணும். வச்சா என்ன ப்ரோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன். போகணும், இல்லாட்டி தூக்கி போட்டு அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா போடுறா ரசா வேறு ரொம்ப லேட்டாக இருக்கிறேன்னு இந்த ஷீல்டை பேசாமல் கழட்டி வச்சிடலாமா. ரொம்ப டென்ஷன் பண்ணுது மக்களே. இது வந்து உடச்சி தள்ளிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பண்ணியாச்சு.
இப்போ எல்லா இடத்துக்கும் தண்ணி போகணும். தண்ணி போகலனாட்டி இந்த ஃபார்ம் வந்து வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் டைம் ஆயிரும். அதுக்குள்ளாட்டியும் சில்க் டச்சை மாற்றிடுவோம் போல இருக்கு. நம்ம இன்றைக்கி எப்படியாச்சும் சில்க் டச் வாங்கியே ஆகிறோம் நண்பர்களே. எனக்கு சில்க் டச் வந்து ரொம்ப தேவைப்படுது. எதுக்கெலாம் தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸு மைன் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஓ நோ கைஸ், நான் வந்து கம்மியான சார்ஜர்லேயே எப்பயுமே கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு போல். சரி, நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக விளாண்டுட்டு கேம் ப்ளேவை முடிக்கணும். அடுத்து எப்படா முடிஞ்சு கரெக்டாக முடியல. இன்னும் 14 கேரக்டர் இல்லை, பாக்கி 17 கேரட்டு நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் பத்தாது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து லேண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நானே சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் ஏதாச்சும் கேட்டாலும் கேட்பீங்க கமெண்டில். அதனால் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா லைட்டு பட்டால் தான் மக்களே இது வளரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டிக்கு தேவைப்படுது. இப்போ போய் தூங்கி எழுந்திரிச்சா அவன் ட்ரேடை மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். ஒன்றும் மக்களே, எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. சில்க் டச் ஒரு 2 வாங்கணும். எப்படியாச்சும் எம்ராய்டு கலெக்ட் பண்ணி வாங்கிடணும். சில்க் டச் 7 எம்ராய்டு கேட்குறான். அயன் ஃபார்மில் அயன் கோலம் எம்ராய்டு ட்ராப் பண்ணான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவன் பேரே அயன் கோலம். அதனால் அயன் ட்ராப் பண்ணுறதே வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ரேரில் ஒரு 3 வந்து அதிகபட்சமாக ஒரு 7 அவ்வளோ ட்ராப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு மரம் தேவைப்படுது. ஏன்னா மரத்துலேருந்து ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக்கு செஞ்சுட்டு அப்படியே கொடுத்த எம்ராய்டு தருவானுங்க. அந்த எம்ராய்டை வச்சு நம்ம ஒரு சில்க் டச் புக்கை வாங்கிட வேண்டியது தான். அந்த பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி என்ன ஆர்வம்னு தெரில, சில்க் டச் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் போகணும். அவன் ட்ரேடை மாற்றிட்டான்னு சொல்லி பார்த்தா மாற்றவே இல்லை. நல்லது, அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் எங்கட இருக்குது, நம்ம பிர்ச் மரம். அது என்னடா மரம், வாயிலே வர மாட்டேங்குது கைஸ். ஏதோ ஒரு மரம், எல்லா மரத்தையும் போட்டு தள்ளுறோம். இந்த சாப்ளிங்லாம் எடுத்துகிட்டு வந்து வில்லேஜுக்குள்ளேயே பிளான் பண்ணுறோம். எப்படி போட்டு தள்ளுறோம், பிளான் பண்ணுறோம். நம்மளோட ரைமிங்கே வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் 4 wood தான்டா இருக்குது. ஒரு மரத்தில் எப்படிடா 4 5 கொடுத்தா கூட ஓகேன்னு சொல்லுவேன். ஆனால் 4 கொடுத்தா ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். மைன்கிராஃப்ட் மோஜாங், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஜாவா எடிஷனை? நல்லா இருந்த ஜாவா எடிஷனை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாடா? என்னடா உங்களெல்லாம் நம்பி வந்ததுக்கு இப்படியாடா பண்ணுறீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லி ஜாவா எடிஷன் விளாண்டா வெறும் 4 பிளாக் தான் தரானுங்க வுட்டு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓக் வுட்டு வந்து பாக்கெட் எடிஷன் விளாண்டா ஓக் வுட்டு வந்து ஒரு மரத்தில் அதிகபட்சமாக ஒரு 7 கிடைக்கும். ஆனால் இதில் வந்து மேக்ஸிமமாக வந்து ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனைன்னு தெரில, அது அப்புறமா பார்த்து சொல்லிக்கிறேன். சரி கைஸ், இந்த கேவெலாம் நான் நோட்டீஸ் பண்ணாமே இருக்கிறேன். அந்த கேவுக்குள்ளே ஏதாச்சும் செமையாக கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நாள் இது மைனிங் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்தா -1 2 அப்படி வரல, மைனஸ் எத்தனை ஒரு 20 போனேன். ஆனால் ஒரு டைமண்ட் கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஸ்கிப் மைன் பண்ணேன், கேவ் மைன் பண்ணேன், எல்லா மைனும் பண்ணேன். பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல கைஸ். அயனை தவிர எல்லாமே கிடைக்கிது. அயன் இல்லை, டைமண்டை தவிர எல்லாமே கிடைக்கிது. இப்போ ட்ரேடை பார்க்கணும், இருக்கா அந்த ட்ரேட்? இருக்குதப்பா. இப்போ சீக்கிரம் போயிட்டு அந்த ஸ்டிக்கெல்லாம் மாற்றணும். மாற்றலைன்னாட்டி அவன் வந்து ட்ரேடு மாற்றி விட்ருவான். எங்கடா அந்த ஸ்டிக்கு நம்மக்கிட்டே இருக்குதா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் தேவைப்படுது. புக்கு கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சில்க் டச் புக்கு தருவான். சரி, நம்ம புக்கையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு ட்ரேடு பண்ணாலே வந்து அவன் ரிஃப்ரெஷ் பண்ண மாட்டான், அதே ட்ரேடில் தான் வச்சுருப்பான். என்ன பண்ணாலும் மாறவே மாறாது ஒரு டைம் ட்ரேட் பண்ணிட்டா. இப்போ வந்து எங்கடா ஃப்ளெச்சரு? இங்கே இருக்கானா? இவன் மட்டும் வேலையை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பணமாக்கிடுவேன். பார்த்துக்கோடா, உன்ட்ட தான் எப்பயுமே ட்ரேடு பண்ணிகிட்ருக்கேன். இவன் வந்து கொஞ்சம் பவுன் தரான். பவுனா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வில்லம்பு இல்லை, அம்பு மட்டும், என்னது வில்லு மட்டும் தரான். சரி, அதுவும் ஒன்று. ஓ நோ கைஸ், நம்ம சில்க் டச் வாங்கியாச்சு.
நம்ம அயன் வீல் செஞ்சு நம்ம அயன் பிக்கர்ஸ்லேயே போட்டுற வேண்டியது தான். ஃபார்ச்சூன் புக்கு கிடச்சிதுன்னா அதை விட சந்தோஷப்படுவேன். ஃபார்ச்சூன் 1 கிடச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன். இதை 3 கொடுத்துட்டாங்கன்னா செல்லை தூக்கி போட்டு விளாடுவேன். இப்போ நம்ம பிளான்ட்டெல்லாம் வளரவே இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் போல் இருக்குது. நம்ம ப்ரீடரும் சூப்பராக ஒர்க் ஆகுது, ப்ரீடர் இல்லாமையும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது, ப்ரீடருக்குள்ளேயும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ ஒருத்தனுக்கு வேலை இல்லாமல் இருக்கான், அவன் வந்து ஆஃப்லைனில் தான் பிடிச்சி போட்டேன், உள்ளே பிடிச்சி போட்டேன். இப்போ வந்து சில்டஸ் கிடச்சிருச்சு மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வீடியோ எடுக்கும் போது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளுக்கெல்லாமாடா சில்டச்செல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் எனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு ஒரு ஃபென்ஸ் போட்டு இங்கே வந்து வீட்டு போடலான்ட்ருக்கேன். வீட்டு வந்து ப்ரெட்டு தேவைப்படும். அந்த கேரட்டை விட ப்ரெட்டு வந்து அதிகமாக ரீஜென்ரேஷன் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஜாவா எடிஷனில் ரீஜென்ரேட் எது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குன்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களே, நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி விட்ருங்க. அப்புறம் வீடியோவில் வேறு என்ன வீடியோ போடலான்னு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். எனக்கு வந்து கண்டென்ட்டே ஒன்றுமே வரல. சரி வந்து கைஸ், பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ரொம்ப கெஞ்ச வைக்காதீங்க மக்களே. மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்காக ப்ளீஸ் மக்களே. ரொம்ப எஃபோர்ட் போட்டு வீடியோவெலாம் போடுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேலஞ்ச் வேறு கொடுத்தோம்னா அது உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சுன்னா அந்த சேலஞ்சில் ஜெயிச்சு காமிங்க. நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நான் சொன்ன சேலஞ்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். இந்த வில்லேஜர் சில்டன்ஸ் தந்ததை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அடுத்து டெய்லி வந்து ஒரு 2 வீடியோ போடுவேன். 2 வீடியோலாம் போட மாட்டேன், ஆனால் ஒரு வீடியோ ஒரு ஷார்ட் அப்படி போடுவேன். டெய்லி போடுவேன், எந்த காரணத்தினாலையும் விடவே மாட்டேன். சரி கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம வந்து சேலஞ்சு தான், சரி அதை சொல்கிறதுக்கு லேட் ஆகிட்டோம். சரி வேறு என்ன ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு புக்கு வந்து எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஷவல்லையும் போடலான்ட்ருக்கேன். ஷவலில் போட்டு அந்த கிராஸ் பிளாக் மைண்ட் பண்ண முடியும், அதையும் ரெடி பண்ணிடணும். ஷவலுக்கும் போடுற மாதிரி ஒன்று சில்டச் வாங்கி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறையாவே வாங்கி வச்சுக்குவோம், தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ லெதர் வந்து என்கிட்ட நிறையாவே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கா? இல்லை. அப்போ இதுக்குள்ளே இருக்குது. நானும் அப்படியே போயிட்டேன். இப்போ ஒரே ஒரு சில்டச் தான் இருக்குது. ஆனால் நம்ம 2 வாங்கி வச்சுக்குவோம், 2-3 வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா தேவைன்னா எப்படி ஒரு டைமில் டர்ட்டு போட்டு வைக்கலாம். ஆனால் இது வந்து சாண்டு பயோமே, சாண்டில் டெசர்ட் பயோமே. அப்போ வந்து அந்த டர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, டர்ட்டு வந்து அப்படியே கிராஸ் வராமல் இருக்கும், அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் இருக்கும். அது வந்து சில்க் டச்சை வச்சு எங்கே இருந்தாச்சும் கிராஸை மைண்ட் பண்ணிட்டு வந்து போட்டால் அந்த இடம் ஃபுல்லாகவே டர்ட்லேருந்து கிராஸ் பிளாக்காக மாறிடும். இதனால தான் நான் சில்க் டச் வாங்குகிறேன். அதுவும் இல்லாமல் கிளாஸ் மைண்ட் பண்ணுறது, கிளாஸ் வந்து ரொம்ப எரிச்சல் காமிக்கும், அதனால தான் நான் சில்க் டச் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டே அடிச்சிட்டேன் கைஸ். அந்த லைனை பாருங்கள், நீங்கள் வந்து அந்த லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இந்த கார்டு இருந்துச்சு. நான் இப்போ எவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணிட்டேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆக்ஸ், ஒரு 5 ஆக்ஸ் இருக்குமா. அயன் ஆக்ஸ் வந்து நல்லா டியூரபிலிட்டி தாங்கும். நம்ம எல்லா வுட்டையும் போட்டு தெளிடுவோம், நம்மளுக்கு தான் நிறைய ஸ்டிக்கு தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜர் வந்து ட்ரேடை மாற்றவே மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேட் நான் பண்ணிட்டேன், ஒரு டைம் ட்ரேட் பண்ணாலே வந்து அவன் ரிஃப்ரெஷ் ஆகவே மாட்டான் ட்ரேட்லேருந்து. அதே ட்ரேடையே தான் வச்சுருப்பான், நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். அதனால் பைத்தியக்கார பையன் அப்படின்னு நின்றுருப்பான். ஆனால் பாக்கெட் எடிஷன்லலாம் அப்படி இல்லை, ஒரு டைம் ட்ரேட் பண்ணலைன்னா கூடயும் அவன் வந்து அதே ட்ரேடு தான் வச்சுருப்பான். சரி கைஸ், நம்ம ஓவராக கம்பேரிசன் பண்ணுறோம் போல். 2 எடிஷனும் ஒன்று தான், ஒரு கம்பேரிசனும் வேணாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை விளாட்லாம். எனக்கு வந்து 2மே பிடிக்கும், அதனால் 2மே வந்து விளாட்றேன். ஆனால் பாக்கெட் எடிஷன் விளாட்றதில்ல, ஆஃப்லைனில் தான் விளாட்றேன். நிறையா பேர் கேட்குறீங்க, ப்ரோ எங்கள் கூட பாக்கெட் எடிஷன் விளாட வாங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ இப்போதைக்கு மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட பூஜா லான்ச்சர் தான் இருக்குது. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஸ்டிக்காக மாற்றிட்டு வந்துட்டேன்.
ஸ்டிக்காக மாற்றிட்டு ஒரு 7 எம்ராய்டு எடுத்துடலாம். 7 எம்ராய்டை வச்சு ஒரு சில்க் டச் புக்கு வந்து வாங்க முடியும். கரெக்டாக முடித்தான் பாருங்க. அவன் தான் நல்ல பையன். சரி நம்ம வந்து வாங்கிடுவோம். இன்னொரு வில்லேஜர் இருக்கான், அவன் வந்து என்ன ட்ரேட் பண்ணுறான்னு பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கலனாடி தலை வந்து வெடிச்சிடும் நண்பர்களே, வெடிச்சிடும். இப்போ வந்து அவன் ரீஸ்டாக் பண்ணுறக்குள்ளாட்டியும் மண்டையெல்லாம் வெடிச்சிடும் போல் இருக்கு. வில்லேஜர் அது வந்து என்னமோ இருந்துச்சு, பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. அந்த அந்த அயன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் வந்து நான் சரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்போல்லாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி எதுவும் ஒன்று நம்ம அதுக்காக தான் கட்டினோம். பரவாயில்ல, நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம பண்ணுற ஃபார்மெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு குறையும் இல்லை. சரி கைஸ், இப்போ அந்த வில்லேஜர் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா நைட் ஆயிடுச்சு. என்னடா டே பைத்தியக்காரங்களே, என்ன ரொம்ப கடுப்பாக இருக்குது. நைட்டானா ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓனா கைஸ் சார்ஜர் வேறு 6 தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம விளாடுவோம். நம்மளுக்கு தான் பரவாயில்ல, ரொம்ப நேரம் தாங்குவோம். அது முடியும் விளாடுவோம். தீந்துச்சுன்னா போய் சார்ஜ் போட்டுட்டு வந்துடுவேன். சரி கைஸ், இப்போ அந்த வில்லேஜர்கிட்டருந்து இன்னும் கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்தா அப்படியே இருக்கான், மாற்றவே மாட்டேங்கிறான் அந்த ட்ரேடை. டே நீ மட்டும் இல்லைனாட்டி வச்சுக்கிய, நான் எம்ராய்டெல்லாம் எடுக்கவே முடியாதுடா. மைண்ட் பண்ணாலும் கிடைக்காது எம்ராய்டு, அந்தளவு ரேடு. இவன் என்ன வச்சுருக்கான், சில்க் டச் வச்சுருக்கான். அப்போ அந்த ட்ரேடு போகாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். சரி விடுங்க, நம்ம இவங்க கூட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். கொடுக்க மாட்டேங்கிறானே. டே குட்ரா மண்டத்திலையா. வில்லேஜர் ரீஸ்டாக் அப் டு 2 times per day. 2 டைம் வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பானுங்களாமா. சரி இப்போ இந்த அயன் கோலம் ஃபார்மை சரி பண்ணி விட்டு அப்படியே போவான். என்னடா நின்றுட்டான், தப்பாக இருக்கே ஒர்க் அவுட். என்ன ப்ரோ அந்த ஃபயர்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் வந்து என்ன சொல்கிறது, ஆப்டிஃபைன் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டேன். மைன்கிராஃப்டோட வெர்ஷன் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அயன் கோலம் எரிகிறது அப்படி தான் தெரியும். அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகணும், அதுதான் நம்மளுக்கு தேவை. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஏன்னா நம்ம வந்து ஒரு 20 சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மாதத்தில் ஏற்ற சொன்னேன், அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே கைஸ். இவன்கிட்ட பார்த்தா மெண்டிங்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவன் கிட்ட வந்து ட்ரேடே பண்ண முடியல. ஒரு 9 எம்ராய்டு கொடுத்தா ஒரு புக் ஷெல்ஃப் தருவானாமா. இதுக்கு நானே ரெடி பண்ணிட்டு போயிடுவேன். இருந்தாலும் ஒரு டைம் ட்ரேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ரிஃப்ரெஷ் பண்ணாமல் இருப்பான். அது வேறு எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. இப்போ வேறு ஃபெச்சிங் டேபிள் வச்சு வேலையை எடுக்க வைப்போம். எடுத்துட்டான். ஆனால் எங்கடா ஸ்டிக் ட்ரேடு இல்லை போல். சரி மறுபடியும் எடுத்துகிட்டு வச்சா வரல. டே அவனை போட்டு தெளிடுவேன். உன்னை இதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், நீ ரொம்ப ஆட்டம் காமிக்கிற. அதுக்கப்புறம் பார்த்துக்கேன் சீவிடுவேன். எடுறா வேலை எடுறா பைத்திக்கிற பையலே. இன்னொருத்த வந்துட்டான், நல்ல பையன். கரெக்டாக ஸ்டிக் ட்ரேடை வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே ட்ரேடில். சரி கைஸ், இப்போ வந்து வீடியோ முடிய போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே, லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். எவ்வளோ தூரம் தான் கேட்குறது, பாவமாக இருக்குல்ல என்ன பார்த்தா. அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே, ரொம்ப கெஞ்சுறேன். சரி இப்போ வுட்டு அவ்வளோ தூரம்லாம் போய் எடுக்க முடியல. அதனால் இந்த வீட்டில் இருக்கிற வுட்டெல்லாம் சும்மா தானே இருக்குது, எதுக்கு டிசைனிங் மட்டும் தானே இருக்குது. நம்ம அதனால் எடுத்துக்கலாம் எல்லா வுட்டையும். சும்மா இருக்கிற வுட்டை நான் வந்து சும்மாவே விட மாட்டேன். சரி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளுறக்குள்ளாட்டி நான் ஒரு வழியாயிருவேன் போல் இருக்குது. இப்போ எங்கடா இது வந்து பிரிட்ஜு, இது வந்து ஓக் பிளாங்க் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸ்டிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ புக்கெல்லாம் கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே ரெடி பண்ணலாமா. ஓனோ கைஸ், இது தெரியாமல் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இவன்ட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப பேசாமல். 6 8 இன்னும் ஒன்றே ஒன்று. இப்போ எங்கடா போய் எடுக்கிறது. டக்குன்னு ஒரு ட்ரேட் பண்ணி விட்டா அவன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாமல் இருப்பான். அதனால் அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு சைடு வெட்டினா போதாது, இன்னொரு சைடு வெட்டிக்குவோம். தேவைப்படலாம்.
எல்லா நேரமும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டிக்காக மாற்றிட்டு மறுபடியும் அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு எம்ராய்டு தருவான். எம்ராய்டு வச்சுட்டு நம்ம புக் ஷெல்ஃப் வாங்கிக்கலாம். புக் ஷெல்ஃப் வாங்கினா ரிஃப்ரெஷ் பண்ணாமல் இருப்பான். ரிஃப்ரெஷ் பண்ணலனாட்டி மெண்டிங் ட்ரேட்லேயே இருப்பான். இதுக்கு என்னடா 16 எம்ராய்டா இதுக்கெலாம்? சரி பரவாயில்ல, அப்புறமா வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இவன் ட்ரேடை வந்து ரிஃப்ரெஷ் பண்ண மாட்டான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி 2 புக்கு நல்ல புக் கிடச்சிருக்கு. பை கைஸ், போய்ட்டுறேன்.